ரிப்பன் கட் பண்ண போறாங்க. உங்க அம்மாவும் தான். ஏய் கிச்சா, நீனு வாடா. நான் எங்க அப்பா கூடவே இருக்கேன்க்கா. சரி சரி, எல்லாரும் அம்மாவும் ரிப்பன் கட் பண்ணும்போது கிளாப் பண்ணுங்க. சரிக்கா. என்னன்னே தெரியல அன்னைக்கிலிக்கா, இன்னும் கடை திறந்து உள்ளதான் வந்திருக்கோம். பால் காய்ச்சல, அடுப்பு திறக்கல, 10 ரூபா காசு வாங்கி கல்லால போடல. ஆனா ஏதோ சாதிச்சது மாதிரி ஒரு மாதிரி ஹாப்பியா இருக்குக்கா. எனக்கு மட்டும் தான் அப்படி இருக்கா, உங்க எல்லாருக்கும் எப்படி இருக்குன்னு தெரியல. அது எப்படி எங்களுக்கு இல்லாம இருக்கேன்? எங்களுக்கு அப்படித்தான் இருக்கு. கண்டிப்பா நம்ம இந்த பிசினஸ்ல நல்ல நிலைமைக்கு வருவோம்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. வரணும்க்கா. கண்டிப்பா வருவோங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. அதுக்கான முயற்சி எடுத்திருக்கோம். உழைக்கவும் தயாரா இருந்தா போதும். கண்டிப்பா நம்மளோட உழைப்பை யாராலையும் கெடுக்க முடியாது. அதே நேரத்துல நம்ம உழைச்சோம்னா நம்ம வளர்ச்சியவும் யாராலையும் தடுக்க முடியாது. சரியா சொன்னடி மாடனு. அக்கா எப்பவும் சொல்ற மாதிரி உழைப்புன்னு ஒன்று நம்ம கையில இருக்கும்போது யாராலையும் நம்மள வீழ்த்த முடியாது. என்னைக்கு நம்ம இதே மாதிரி ஒத்துமையா இருக்கணும், அதை மட்டும் பாத்துக்கிற வேண்டியதே. அதெல்லாம் இருப்போம். என்னடி நெடுவாளி மாடனே, இருப்போம்ல. என்னக்கா இப்படி கேட்டுவிட்ட? ஒத்துமை இல்லாமல இப்படி தூரம் வந்திருக்கோம். ஏக்கா அங்கே பாரு, அம்மா அப்பா அண்ணன் எல்லாரும் வராங்க. அம்மா வாமா, வாங்கப்பா. வர முடியாது அன்னைக்கு. அண்ணன் ஒரு வார்த்தை வான்னு கேளு. அம்மா அப்பா அண்ணன் எல்லாரும் வாங்க. அப்பா வணக்கம்ப்பா, அம்மா வணக்கம்மா. அண்ணன் வாங்கண்ணே. அம்மாத்த வரேன். என்னப்பா கடையெல்லாம் ஓபன் பண்ணியாச்சா? அம்மா அப்பாலாம் வரோம்னு சொல்லவும் வெயிட் பண்ணிக்கிட்டு தான் இருந்தோம். நல்ல நேரம் முடியறதுக்குள்ள கடை திறக்க சொன்னாங்க. அதனால தானே ஓபன் பண்ண வேண்டியதா போச்சு. அதனால ஒண்ணும் இல்லப்பா, நல்ல நேரத்துல ஓபன் பண்றது நல்ல விஷயம் தானே. ஏமா கொஞ்சம் வெள்ளனை கிளம்பி வந்திருக்கலாம்ல. வெள்ளனை தண்டி கிளம்புனா கடைக்கு போய் கொஞ்சம் சாமான் வாங்கிட்டு வர லேட் ஆயிருச்சு. அவன் சாமான் என்னத்த வாங்குற? சாமான் இங்க என்ன பேத்திக்கு கல்யாணம் வச்சிருக்கு சாமான் வாங்குறதுக்கு? ஏண்டி கல்யாணம் வச்சாட்டும் சாமான் வாங்கணுமா? கடை திறக்கிறதுக்கு சாமான் வாங்க கூடாதா? சரி உங்க அண்ணன்காரன ஒரு வார்த்தை வான்னு சொல்லு. கம்முன்னு நிக்கிற. அதான் அப்பாவை கூப்பிட்டேன்ல. அப்பாவை கூப்பிட்டா போதுமா? அண்ணன் வந்திருக்கேன் எல்லாரும் கூப்பிட்டாக, நீ வான்னு கூப்பிடுறது இல்லையா? என்னது இது? எம்மா என்ன பேசுற நீ? எக்கா வீடு தேடி வந்தவுல வான்னு கேட்கலைன்னா மரியாதையா இருக்காதுக்கா. வான்னு கூப்பிடு. மனசா நான் அங்கே போய் எம்பிட்டு அசிங்கப்படுத்தி வந்தோம்னா நீ பார்க்கத்தானே செஞ்ச. அப்புறம் எப்படி கூப்பிடுறது? அக்கா இங்கே நடந்தது என்ன வேணா இருக்கட்டும், அது மதனி நடத்தின நாடகம். இங்கே வந்திருக்கிறது நம்ம அண்ணன்க்கா, நம்மளோட பிறந்தவன். அவளை வான்னு கூப்பிடலைன்னா அவளுக்கு எப்படிக்கா மரியாதையா இருக்கும்? அப்புறம் அவங்க பண்ணதையே நம்மளும் திரும்பி பண்ணது மாதிரி ஆயிராதா? அவளுக்கு நம்மளுக்கு என்ன வித்தியாசம்? என்னடி இப்படி சொல்றியே? ஏன் மனசு ஏத்துக்கிற வேணாமா? நீ செஞ்சு கூப்பிடுக்கா. வீடு தேடி வந்தவளை இப்படிலாம் மரியாதை இல்லாமல் நடத்துறது நல்லா இல்லை. இன்னைக்கு வானேன்னு சொல்லு முடி. என்ன வானே, நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேம்மா. அன்னைக்கிளி, நீ அண்ணனை வான்னு கூப்பிடலைனாலும் அலையா விருந்தாளியா வந்து நிக்க வேண்டியது என் உரிமை இல்லையா? என் கடமையவும் உரிமையவும் என்னைக்கு இந்த அண்ணன் விட்டு கொடுக்க மாட்டோமா? இலக்கேத்தி சாமி கும்பிட்டாச்சு அன்னைக்கிளி? இல்லப்பா, இப்பதான் கடையை திறந்துட்டு உள்ள வந்து நிக்கிறான். இனிமே தான் சாமி கும்பிடணும். நல்லதா போச்சு. இந்த அன்னைக்கிளி அலைஞ்சு தெரிஞ்சு ஆளுக்கு ஒரு வெள்ளி குங்குமச்சிம்பல் வாங்கலான்னு தான் பார்த்தேன். சரி அதை கொடுத்தோம்னா வீட்டில் கொண்டு போய் தானே வச்சிருப்பியே. அதுக்குத்தான் பொதுவில் வெள்ளி குத்து விளக்கு வாங்கிட்டு வந்துட்டோம்னா எல்லாரும் டெய்லி இதில் சாமி கும்பிட்றதுக்கு வசதியாக இருக்குமேனு வாங்கிட்டு வந்தேன். இந்த முதன்னு அம்மா கையால் கொடுக்குற விளக்குல விளக்கேத்து. ஏம்மா நான் விளக்கு கொண்டுட்டு வந்தேன், இருக்குமா? இருக்கட்டும் மக்கா, இதுலயும் ஏத்து. சாமி என்ன கோச்சுக்கிறவா போகுது? 4 பேரும் சேர்ந்து ஏத்துங்க. அம்மா முதன்னு கடைக்குள்ள நுழைஞ்சோடனே வெள்ளியில குத்து விளக்கு கொண்டு வந்து கொடுக்குது. அதை மாட்டோம்னு சொல்லாம கையில வாங்கி கொண்டு ஏத்த அன்னைக்கிளி. அதுல ஏத்துறது தானே விசேஷம். ஆமா, பிறந்த விட்டு சீதாரம்னு ஒரு தொழில ஆரம்பிக்கும் போது கிடைக்கணுமே, அது எம்புட்டு பெரிய பாக்கியம். உங்க 4 பேருக்கும் பொதுவுல வாங்கிட்டு வந்திருக்காங்க. 4 பேரும் சேர்ந்து ஏத்துக்கடி. ஏத்துக்க மக்கா, விளக்கேத்தி சாமி கும்பிடுங்க. எக்கா அவ அம்மாக்காரி வெள்ளியில குத்து விளக்கு கொண்டுட்டு வந்திருக்காம்ல. வெள்ளியில இல்லாமல குத்து விளக்கு இருக்கு. அப்புறம் வெள்ளியில சாமி சிலையே செய்யல, வெள்ளியில குத்து விளக்கு இருக்காதம்டி. இவ ஒருத்தி எல்லாத்துக்கும் போட்டுக்கிட்டு இருப்ப. அது என்ன பெரிய திரவியமா? யாரால வாங்க முடியாம கிடக்கு? என் வீட்டு பரணியில ஊருப்பட்ட வெள்ளி குத்து விளக்கு கிடக்கு. எடுத்து விளக்கேத்த நேரம் முடியாம நான் தெரிஞ்சு வைத்திருக்கிறேன், தெரியுமா உனக்கு? அப்படியாக்க? ஆமா, வெள்ளியில குத்து விளக்கு மட்டும் இல்லடியே, மண்ணெண்ணெய் விளக்கு கூட இருக்கு. அதுல மண்ணெண்ணெயை ஊத்தி திரிய போட்டு அந்த காலத்துல எல்லாம் வீட்டுக்கு வெளிச்சத்துக்கு வச்சுக்கிருவான். அப்படி வாழ்ந்த பரம்பரடி நாங்க. அவ ஆத்தா ஒரு விளக்கு கொண்டுட்டு வந்தாலாம், அதை ஏத்துறதுக்கு இவளுக்கு அப்படியே நக்களிக்கிறாளுங்க, நக்களிப்பு. அதான் பாருங்கக்கா, அவ ஆத்தா விளக்கு கொண்டு வந்து கொடுத்தான்னு எல்லார்ட்டையும் காட்டணுமா? அதுக்கு தக்க இப்படி பண்ணிக்கிட்டு இருக்க? அடி இல்லாதவர்களுக்கு தாண்டி எதையாவது உன்னை காண்டோன்னா பெருமையா தெரியும். இருக்கிறவர்களுக்கு இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா தெரியாது. அதுல எல்லாம் இந்த பங்கசத்தை யாரும் தூக்கி சாப்பிட முடியுமா? சரி வா, அடுத்து ஏதாவது கொடுத்தா சாப்பிட்டுட்டு கிளம்புவான். நேரம் ஆயிடுச்சு. முக்கியமான கல்யாணத்துக்கு ஒன்று போன பத்தியா? அப்படியாக்கா? ஆமாட்டி, ஏதோ கெஞ்சி கெதறிய மையம் காலில் விழுந்து கூப்பிட்டானேன்னு வந்தேன். இல்லைன்னா எதுக்கு இந்த நாய்கள்கிட்ட நான் வரப்போறேன்?
சரி நீங்க விளக்கேத்துங்கம்மா. மாப்பிள்ளை எங்க இருக்காரு? வண்டி வைக்கிற இடத்துக்கு சேரு டேபிள்லாம் நல்லா இருக்கான்னு பார்க்க போயிருக்காங்கப்பா. சரி வாங்க போய் மச்சானை பார்க்கலாம். சரிம்மா நீங்க விளக்கேத்துங்க, நான் மாப்பிள்ளையை பார்த்துட்டு வரேன். சரிப்பா பாருங்க. வேற சேந்திர வா போய் மாப்பிள்ளையை பார்த்துட்டு வருவோம். சரிங்கப்பா. தீய லேசா திருச்சி விட்டுக்கிட்டு ஏத்தனா உடனே பிடிச்சிக்கிறோம். அப்படியே 4 பேரும் ஒத்தாப்புல வந்து ஏத்துக்க மக்கா. அம்மா 5 முகம் இருக்குல்ல, முதல் முகத்தை நீங்க ஏத்துங்க, மத்த 4 நாங்க ஏத்துறோம். ஆமாம்மா, ஒரு பக்கம் நீங்க ஏத்துங்க, அதுக்கப்புறம் 4 பக்கம் நாங்க ஏத்திக்கிறோம். எம்மா இருக்கட்டும் பரவாயில்ல, நீங்க வந்து முதல்ல ஏத்துங்க. யாரு ஏத்துனா என்னம்மா, உங்க கையால முதல் தீபம் ஏத்துங்க, அதுக்கப்புறம் நாங்க ஏத்திக்கிறோம். சென்டிமெண்டா அம்மா கையால ஏத்துனது மாதிரி இருக்கும்ல. சரிம்மா, அதான் பிள்ளைய சொல்றாளுகளே, ஏத்துமா ஏத்து. சரிப்பா சரி ஏத்துறேன். அம்மா தாயே அகிலாண்டேஸ்வரி, இந்த பிள்ளைய பொம்பளை பிள்ளைகளா சேர்ந்து ஒரு தொழில் ஆரம்பிச்சிருக்கு. என்னைக்கு இதுக ஒற்றுமையா இருந்து இந்த தொழில மென்மேலும் சிறந்து விளங்கணும். அதுக்கு நீதாத்தா அருள் புரியணும். என்னாச்சு மேடம், வாய்ஸ் நேத்துல இருந்து டல்லா இருக்கு? இல்ல நல்லா தான் இருக்கேன், சிரிச்சுக்கிட்டே தான் பேசுறேன். அப்படி ஒன்றும் டல்லாலாம் இல்லையே. ஏய் பொண்டாட்டி, எனக்கு தெரியாதடி உன் வாய்ஸ் எப்படி இருக்கும்னு. சொல்லு, என்ன விஷயம், என்னாச்சு, எதுவும் பிரச்சனையா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. அம்மா நீ ஆஃபீஸ்க்கு வந்துட்டியா? வேலை பார்த்துட்டு இருக்கியா இல்லை ஃப்ரீயாக இருக்கியா? சரி அப்போ நீ வேலையை பார்க்குறியா? நான் அப்புறமே கூப்பிட்றேன். நூடுல்ஸ் மண்டை, இன்னைக்கு நீ ஃபங்க்ஷனுக்கு போக முடியலங்கிறது உன் மனசில் உறுத்தலாக இருக்கு, அப்படி தானே? நீ தான் விருப்பப்பட்டா போயிட்டு வான்னு சொன்னேன்ல, நீ ஏன் தேவையில்லாத வேலை பார்த்துட்டு இருக்க? இல்லைடா, கடை திறக்கிற ஃபங்க்ஷனுக்கு போக முடியலங்கிறது ஒரு பக்கம் கஷ்டமாக தான் இருக்குது. ஆனால் அதை விட மனசுக்கு ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்குது. இன்றைக்கி அத்தை ஒரு ஃபங்க்ஷனுக்கு கூப்பிட்ருக்காங்க. அதுவும் உங்கள் வீட்டு சைடு உங்கள் க்ளோஸ் ரிலேட்டிவ்க்கு ஃபங்க்ஷன்னு சொல்லியிருக்காங்க. என்னை எல்லார் முன்னாடியும் இன்ட்ரடியூஸ் பண்ணணும், இவ தான் என் மருமகன்னு ஊருக்கே காட்டணும்னு அவங்க எவ்வளோ ஆசையாக சொன்னாங்க தெரியுமா? அதை மிஸ் பண்ணிவிட்டு என்னால் எப்படி ஜீவா? அம்மா ஃபங்க்ஷனுக்கு கூப்பிடுறது உனக்கு ஹாப்பினா, நெடுவாளி அக்கா ஃபங்க்ஷனுக்கு போகாதது உனக்கு கஷ்டமா இருக்காதா? இல்லை, அதுக்காக தான் நான் காலையிலேயே அக்காவுக்கு ஃபோன் பண்ணிட்டேன். அக்கா முக்கியமாக நீ அந்த ஃபங்க்ஷனுக்கு தான் போகணும், கடை திறக்கிறது நீனும் தம்பியும் கூட இன்னொரு நாள் வந்து பார்த்துக்கோங்க, இப்போ நீ உங்கள் மாமியார் கூட போய் சந்தோஷமாக என்ஜாய் பண்ணிட்டு வான்னு சொல்லிட்டாங்க. எனக்கும் அதுதான் ஓகேன்னு பட்டுச்சு, அதனால தான் வீட்டில் இருந்துட்டேன். சரி ஓகேடி, அதுக்கே அப்புறம் டல்லா பேசுற. உனக்கு எந்த விஷயம் பண்ணணும்னு தோணுதோ அதை பண்ணு. உன்னோட சந்தோஷம் தான் என் சந்தோஷம். அத்தை கூட போகிறது சந்தோஷமாக தான் இருக்கு. ஆனாலும் ஹோட்டல் ஓப்பனிங்க்கு எல்லாரும் வந்திருப்பாங்களா, அந்த இடம் ஜாலியாக இருக்கும், எல்லாரையும் மிஸ் பண்ணுவேன். அது கொஞ்சம் கஷ்டமாகவும் இருக்கு. ஆஹா, ஆரம்பிச்சிட்டாயா. நான் இதை உன்கிட்ட கேட்காமலே இருந்திருக்கலாம் போல் இருக்கே. இன்னைக்கு பொழுதோட இதையே பேசி கொன்றுவாளே. என்ன ஜீவா, நான் என் ஃபீலிங் கிட்ட ஷேர் பண்ணிட்டு இருக்கேன், நீ என்னடா விளையாண்டு சிரிச்சிட்டு இருக்க? என் ஃபீலிங்ஸ் உங்ககிட்ட ஷேர் பண்ணா நீ இப்படி தான் பண்ணுவியா? என்ன சமாதானம் பண்ண மாட்டியா? இவ்வளோ நேரம் நான் அதானடி பண்ணிட்டு இருந்தேன். ஒன்றும் தேவையில்லை, நீ சமாதானம் பண்ணி தான் நான் சமாதானம் ஆகணும்லாம் எனக்கு ஒன்றும் அவசியம் இல்லை. எனக்கு எது பிடிக்குதோ, எனக்கு என்ன தோணுதோ அதை தான் நான் செய்வேன். நீ வந்து நான் ஒன்றும் அங்கே போக மாட்டேன். நானே தனியாக போயிட்டு எல்லாருக்கும் விஷ் பண்ணிவிட்டு ஒரு நாள் ஹோட்டலில் போய் சாப்பிட்டுட்டு நல்லா அன்றைக்கி டே ஃபுல்லாக அங்கேருந்து என்ஜாய் பண்ணிட்டு வருவேன். முதல்ல நீ ஃபோனை வை. என்னடி நீனே கொஸ்டினும் கேட்டுட்டு நீனே ஆன்சரும் பண்ணிட்டு இருக்க? அம்சா பாரு, எனக்கு உங்ககிட்ட பேச பிடிக்கவே இல்லை. நீ ஒன்றும் எனக்கு தேவையில்லாமல் கால் பண்ணிட்டு இருக்காத. எனக்கு 1008 வேலை, முக்கியமான வேலைகள்லாம் இருக்குது, நாங்கள்லாம் போகணும். ஃபங்க்ஷனுக்கு டைம் ஆச்சு, நீ முதல்ல ஃபோனை வை. சும்மா வெட்டியாக பேசி டைம் வேஸ்ட் பண்ணிக்கிட்டு. ஏய் வைக்காதடி வச்சுட்டாளா? அடி பாவி, ஷோ, நீ என்னெல்லாம் என்ன பண்ண காத்திருக்காளோ தெரியலையே. என்னம்மா தம்பிட்ட பேசிட்டு இருந்தியா? ஆமா அத்தை. சரிம்மா, இந்தா இன்னைக்கு போற கல்யாணத்துக்கு இந்த புடவையை கட்டிட்டு இந்த நகையெல்லாம் போட்டுட்டு வா. நகையெல்லாம் வேண்டாம் அத்தை, என்கிட்ட இருக்கு. இருந்தா என்னம்மா, இது ரொம்ப ஸ்பெஷலான நகை, உனக்கு சேர வேண்டிய நகை, அது உங்ககிட்ட இருந்தா தானே நல்லா இருக்கும். அதனால தான் இன்னைக்கே கொடுக்குறேன். இந்தாம்மா, இதை வாங்கி கழுத்தில் போட்டுக்க. ஸ்பெஷலான நகையா? ஆமாம்மா, என் மாமியாருக்கு அவங்க மாமியார் கொடுத்த பாரம்பரிய நகை, என் மாமியார் எனக்கு கொடுத்தாங்க, நான் உனக்கு கொடுக்கறது தானே முறை, அதனால தான் உனக்கு கொடுக்குறேன். இது நம்ம குடும்பத்தோட பரம்பரை நகைமா. இதில் ஒரு வைர நெக்லஸும் இருக்குது, எல்லாத்தையும் சேர்த்து போட்டுட்டு வா. அத்தை, என்ன அம்சா இப்படி தகச்சு போய் பார்க்குற? உனக்கு சேர வேண்டிய பொருள் தான். இந்த ப்ளவுஸை நானே உனக்காக ஸ்டிச் பண்ணேன். இது எப்படி இருக்குன்னு பார்த்து சொல்லு. செட் ஆகலை, அட்ஜஸ்ட் பண்ணணும்னா உடனே கொடு, இப்போவே அடிச்சு கொடுத்துட்றேன். நான் மிஷினில் தான் இருக்கேன். ஐயோ அத்தை, என்கிட்ட வேறு பட்டு சாரி ப்ளவுஸ் எல்லாம் கூட இருக்கு அத்தை, நீங்கள் இப்போ உட்காந்து சிரமப்படுறீங்க.
இருக்கட்டும் அம்சா, கல்யாணத்துல தான் என் மருமகன்னு வெளியில பெருமையா சொல்லி நான் யார்கிட்டயும் உன்னை இன்ட்ரடியூஸ் பண்ணல. இந்த வீட்டு விசேஷத்துலனால உன்னை எல்லாருக்கும் பெருமையா இவ தான் என் மருமக ஜீவாவோட பொண்டாட்டின்னு காட்டணும்ல. அதுக்கு நீ பளபளன்னு வந்தா தானே நல்லா இருக்கும். இந்த புடவை எனக்கு ரொம்ப பிடிச்சதேன்னு எடுத்தேன். உனக்கு கட்டினா நல்லா இருக்கும். இதை கட்டிட்டு வா. அத்தையே ஸ்டிச் பண்ணது, ஏதாவது அட்ஜஸ்ட்மெண்ட் இருந்தா சொல்லு, உடனே தச்சு தந்துடுறேன். சரிங்க அத்தை, நான் கட்டிக்கிறேன். கடை திறக்கிறதுக்கு போகலேன்னு உனக்கு எதுவும் கவலை இல்லையம்மா? அதெல்லாம் இல்லை அத்தை, நான் அக்கா கிட்ட பேசிட்டேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரிம்மா, இன்னொரு நாள் நம்ம குடும்பத்தோட கண்டிப்பாக கடைக்கு போயிட்டு வரலாம். இன்னைக்கு ஒரு நாள் கொஞ்சம் அத்தை மேலே கோவப்பட்டுக்காத. அப்படிலாம் ஒன்றும் இல்லை அத்தை, நான் சந்தோஷமாக தான் கிளம்பிட்டு இருக்கேன். ரொம்ப சந்தோஷம்மா. இந்தா இதை வாங்கிக்கோ. சாமி படத்துக்கிட்ட வச்சு சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறமா எடுத்து போட்டுக்கோ. ஆ சரிங்க அத்தை. என்னக்கா பாலை வச்சு இவ்வளோ நேரம் ஆச்சு, பொங்கவே மாட்டேங்குது? அதானடி, என்ன இப்படி சோதிச்சு பாக்குது? எதுவும் தெய்வத்துக்கு குறை வச்சுட்டோமா? அக்கா பால் அறந்தா பொங்கும், பச்சை தண்ணி எப்படி பொங்கும்? கொஞ்சம் லேட்டா தானே ஆகும். எருமை 3 லிட்டர் பால் ஊத்திருக்க எருமை. 3 லிட்டர் பாலை ஊத்துறோம்னா அதுல ஒரு 300 தண்ணியை அலசி விட்டு ஊத்தணும். அதுல 30 லிட்டர் தண்ணியை ஊத்துனா எப்படி பொங்கும்? இல்ல, ஹோட்டல் நல்லா போச்சுன்னா அடுத்து டீ கடையும் ஒன்னா போடலான்னு முடிவு பண்ணிருக்கான். இதுலயே நீ 30 லிட்டர் தண்ணின்னு 7.5 கொட்டிடுவோம் இருக்கு. பேசாம இருந்ததல. அதான் சரி சரி சரி, பார்த்து அடுப்பை கூட்டி வைங்க. அக்கா, அட பாவாடை கொண்டாட்டி அறுக்கா நீ? வாமக்கா வா வா. கிளம்பி வர கொஞ்சம் லேட் ஆயிடுச்சுக்கா. பாவாடை சொல்லிட்டு தானே போனேன். பாத்ரூமுக்குள்ள போனா 1 மணி நேரம் ஆகும் என் பொண்டாட்டி வெளியே வர்றதுக்குன்னு. பரவாயில்ல பரவாயில்ல, பால் பொங்குறதுக்கு முன்னாடியாச்சும் வந்தியே, அது வரைக்கும் சந்தோஷம். அருக்கா நீ வாப்பா. வரேங்க்கா. என்ன அருக்கானி, ஊட்டச்சத்து கவனிப்பெல்லாம் என் தம்பி பாவாடைக்கு பழமா இருக்கு. என்ன எதுவும் மயக்கல்ல இறங்கிட்டியா? ஐயோ அக்கா, அப்படிலாம் ஒன்றும் இல்லை. அடேங்கப்பா, நீ சினுங்க பார்த்தா அந்த பையன் பயங்கரமா உன்னைய பிரெயின் வாஷ் பண்ணி வச்சிருக்கிற மாதிரிலாம் தெரியுது. இங்க பாரு அருக்கானி, பாவாடை பைய பில்லாதவன். அவனை நம்பி நீ பாட்டுக்கு ஏமாந்துராத. அவன்கிட்ட கொஞ்சம் உஷாராவே இரு, சரியா? ஏன் ஏன் இப்படி? நீ திங்கிற சோத்துல மண்ணாளி போட்ட இந்த பாவாடை எதுக்கு என் பொண்டாட்டிட்ட இப்படி போட்டு கொடுக்குற? வாடா வாடா பாவாடை, இப்பதான் உன்னை பத்தி ரொம்ப பெருமையா உன் பொண்டாட்டிட்ட எடுத்து சொல்லிக்கிட்டு இருந்தேன்டா. யாரு நீ தானே? உன் பெருமை எருமை மேய்ஞ்சதெல்லாம் பக்கத்துல நின்று பாத்துக்கிட்டு தானே இருந்தேன். 5 நிமிஷம் ஆளை தனியா விட்டுட்டு போனோம்னா அவாறு வேற ஆக்கி விட்டு வியவள் இருக்கு. ஆத்தாடி, இவளுகள்ட்ட இன்னும் ஒரு 10 நாள் ஃப்ரெண்ட்ஷிப்பா பழக விட்டோம், நம்மளுக்கு டைவர்ஸ் வாங்கி கொடுத்து மறுபடியும் ஈர துணியை வயிற்றுல கட்டிட்டு பழக்க விட்டுருவாளுங்க. ஏலே, என்ன எல்லாரையும் சேர்த்துக்கிட்டு சொல்றிய? என்ன ஏக்கா தெய்வமே, நான் உன்னைய சொல்லுவேனா? நீ எப்பேற்பட்ட ஆளு, குடும்ப குத்து விளக்குன்னு எனக்கு தெரியும்க்கா. நீ ஒரு குடும்பத்துல விளக்கு எரியறதுக்கு தான் காரணமா இருப்ப, விளக்கு அணையிறதுக்கு காரணமா இருக்க மாட்டேன். ஆனா அந்த நெடுவாளி அக்கா இருக்குவாரு, ஆத்தாடி கொல்லிக்கட்டையை எடுத்துட்டு போய் கொளுத்தி விட்டுட்டு வந்துடும். ஏலே வாய் முறை, விசேஷம் நடந்துகிட்டு இருக்கு, பாலை காய்ச்சிக்கிட்டு இருக்க, என்ன வச்சுக்கிட்டு இருக்க கொல்லிக்கட்டை மல்லிக்கட்டைன்னு? ஒரு பேச்சுக்கு சொல்றக்க, நெருப்புன்னு சொன்னா வாய் சுடவா போகுது? நல்லா பேச கத்துக்கிட்டடா பாவாடை. எல்லாம் அருக்கானே உன் ட்ரைனிங் தானா? உன் ட்ரைனிங் தானான்னு கேட்டோம், சத்தமா பேச மாட்டியா? அவ என்னை பேசியே கொள்றது எனக்கு தானே தெரியும். சரி சரி, பால் பொங்கிருச்சா இல்லையா? எல்லாரும் பாலுக்கு வெயிட்டிங்ல இருக்காங்க. அப்படித்தாண்டா பாவாடை, பால் பொங்க போகுது. ஏக்கா பால் பொங்க போகுது, எல்லாரும் குழவை போடுங்க. நல்லபடியா பால் கிழக்க வத்து பொங்கிருச்சுதான், மனசுக்கு சந்தோஷமா இருக்கு. பாவாடை, இந்த பால் எடுத்து வச்சு தரேன், அங்கனக்குள்ள உள்ளவங்களுக்கெல்லாம் கொண்டு போய் குடு. குடுக்க மொத பால் உன் மாமியாளுக்கு தான் ஊத்தணும். என்ன வந்ததுல இருந்து இப்படி பேசிக்கிட்டு இருக்க? அட ஆத்தாக்களா, குடுக்கணும்னு சொல்றதுக்குள்ள ஊத்தணும்னு வந்துருச்சு. சரி விடுங்க. எந்த மருமக தான் மாமியா நல்லா இருக்கணும், 100 ஆயுசுக்கு வாழணும்னு நினைக்கிறிய? எல்லாரும் காலகாலத்துல பால் ஊத்தணும் தானே ஆசைப்படுறிய. இதுல நான் சொன்னது மட்டும் உங்களுக்கு பட்டுக்கிட்டு போயிருச்சாக்கு? கிறுக்கு பேலே, இந்த இதை கொண்டு கூட எல்லார்ட்டையும். அத்தியாடி கருப்பாயே, ஒப்புக்கு சப்பாய் நம்மளை கூப்பிட்டு உட்கார வச்சது மாதிரி உட்கார வச்சுப்புட்டு எல்லா வேலையும் எப்படி பார்க்குற ஆளுகன்னு பத்தியா? நம்மளை எதுலையாவது சேர்த்துக்கிட்டாளுகளா? ஆமாக்கா, ரிப்பனை வெட்ட கூப்பிடுவாளுகன்னு பார்த்தா அதுக்கும் கூப்பிடல. சரி விளக்கேற்ற கூப்பிடுவாளுகன்னு பார்த்தா அதுக்கும் கூப்பிடல. பால் காய்ச்சையில் கூட வந்து நீங்கள் பக்கத்தில் நீங்கன்னு ஒரு வார்த்தை சொல்லலக்கா. இவளுகளுக்கெல்லாம் நம்ம எதுக்கு வரணும்? அதாண்டி, மரியாதை ஒரு தலைவாசல் மிதிக்காதுன்னு அந்த காலத்திலேயே சொல்லி வச்சிருக்காங்கல்ல. 1000 இருந்தாலும் பெத்த உள்ளையாச்சே, அவன் முன்னுக்கு பின்ன முன்னேறத நம்ம முன்னாடி நின்று பார்க்கணுமேனு வந்தா எப்படி நடத்துற அவத்தி அவ பொண்டாட்டி? அட அதெல்லாம் விடுங்கக்கா, விளக்கு ஏத்துறதுக்கு அந்த கிளவி கொண்டுட்டு வந்தாலே அதுல 4 முகத்தை நீங்க ஏத்துங்கன்னு அவளுகளை சொன்னாலும் ஒரு முகத்தை எங்க மாமியாமாருக வந்து ஏத்தட்டும்னு உங்களையே என்னையே வந்து கூப்பிடக்கூடாது. அவ அம்மாலையே கூப்பிட்டு தலைமை தாங்கணும்னு அந்த அன்னைக்கிளி எப்படி தாங்குற அவத்தியில?
பார்த்துக்கிட்டு தாண்டி இருந்தேன் கருப்பாயி. அவ ஆத்தா கொண்டு வந்து வெள்ளி விளக்குன்னு நீட்டுறதும் இவங்க அதை நீட்டிக்கிட்டு ஏத்துறதும் எல்லாத்தையும் கவனிச்சுக்கிட்டே இருந்தேன். இதெல்லாம் நீங்க உங்க மையன் சுப்பிரமணியத்தாக்கா பேசணும். இவளுகளை ஆரம்பத்திலேயே அடக்கி வைக்கலைன்னா சரிப்பட்டு வரமாட்டாளுக. கடை ஆரம்பிக்கலையே இந்த போடு போடுற ஆளுகளே நாளைக்கு வளர்ந்து நல்ல நிலைமைக்கு வந்துட்டா என்னென்ன போடு ஓடுவாளுக. உங்களை எல்லாம் தூக்கி உள்ள போடுவாளுக. வேற என்ன பண்ணுவாளுக? ஏலே என்ன ஆத்தா டீப் டிஸ்கஷனா இருக்கு? எதை பத்தி இருந்தா உனக்கு என்னடா? என்னது இது கையில? பாலாத்தா? பால் அதுக்கு உங்களுக்கு ஊத்திட்டு போகலான்னு வந்தேன். என்ன இல்ல ஆத்தா, பால் காய்ச்சிருக்காங்கல்ல கடை திறந்து, எல்லாருக்கும் கொடுத்துட்டு வர சொன்னாங்க, உங்களுக்கும் கொடுப்பமேனு வந்திருக்கேன். இந்தாங்க எடுத்துக்கிறங்க. பாலை குடிச்சாத்தே அடுத்த சாப்பாடு ஓடுவாங்க. ஏலே அவ விட்டு பாலை குடிக்கிறதுக்கு ஒன்று நான் இங்கே வரல. ஏதோ என் மையன் வந்து காலில் விழுந்து கூப்பிட்டானேங்கிறதுக்காண்டி தான் வந்தேன். ஓவரா பேசிட்டு தெரியாத. உன் சோழி என்னவோ அதை மட்டும் பாரு. அதானே நாங்களே விளக்கேத்த கூப்பிடலைன்னு கடுப்புல இருக்கோம். ஏ ஆத்தா, உங்களுக்கெல்லாம் கொஞ்சமாவது லாஜிக்கா கோவம் வருதா? அந்த ஆத்தா மகளுக்கு வெள்ளியில விளக்கு கொண்டுட்டு வந்து கொடுத்து ஏத்த சொல்லிச்சு, அதனால அவங்க ஏத்த சொல்றாங்க. நீங்களும் அதே மாதிரி மருமகளுக்கு தங்கத்திலையோ அட்லீஸ்ட் ஒரு பித்தளைனாலும் கொண்டு வந்து விளக்கு கொடுத்து ஏத்த சொன்னா உங்களை ஒரு விளக்கு என்ன 1000 விளக்கு கூட ஏத்த சொல்லுவாங்க. எதுவுமே பண்ணாம இப்படி கோவப்பட்டா எப்படி? ஆமா, இவளுகளுக்கெல்லாம் நான் வந்து என் காலடி தடைச்ச பதைச்சதே பெரிய விஷயம். இதுல உங்களுக்கு நாங்க தங்கத்துல விளக்கு கொண்டுட்டு வரணுமா? ஆமா அத்தா, உன் பொற்பாதத்தை இந்த இடத்துல நீ பதிச்சதே பெரிய விஷயம். இதுல என்னத்த தங்கத்துல விளக்க கொண்டுகிட்டு? சரி, நான் பக்கத்துல உள்ளவங்களுக்குலாம் பால் கொடுத்துட்டு வரேன். நீங்க எப்படியே உட்காந்துருங்க. என்னத்தா கொண்டுட்டு வந்த பாலை ஏன்டா திருப்பி கொண்டுட்டு போற? குர்ற இங்க. நீ கோவமா இருக்க, அதான் குர்ற. என் மயம் பொண்டாட்டி விட்டு கடையில வந்து நீ நின்றுக்கிட்டு எனக்கே பால் கொடுக்க யோசிச்சு கொடுக்குறியா? குடு. மயம் பொண்டாட்டியா? இதுக ரெண்டு லூசுகளா இல்ல லூசுக மாதிரி நடிக்குதுகளா? எது எப்படியோ நம்ம பாலை கொடுத்துட்டு போவோம். லைலா, நம்ம ஏதோ ரொம்ப ஓவரா போறோமோன்னு தோணுது. என்னையா இப்ப ஓவரா போயிட்டோம்? காப்பி குடிக்கிறதுக்கு மதுரை வரைக்கும் போய்கிட்டு இருக்கோம். இது ஒரு பெரிய விஷயமா? 4 லிட்டர் பாலை வாங்கி காப்பியை போட்டு வீட்டுல உட்காந்து ஜாலியா குடிக்கிறத விட்டுவிட்டு இதுக்கெல்லாமா வண்டி எடுத்துக்கிட்டு மதுரை வரைக்கும் போவாங்க? ஓகே, இத பத்திலாம் உனக்கு ஒண்ணும் தெரியாதியா? காசு பணம் வந்துட்டா இந்த மாதிரி எல்லாம் கொஞ்சம் அலப்பறை பண்ணணும். கார் வாங்கி வீட்டுக்குள்ளேயே வச்சிட்டு இருக்கிறதுல என்ன இருக்கு சொல்லு? இந்த மாதிரி எல்லாம் எங்கேயாவது போக வர இருந்தா தானே நல்லா இருக்கும். அதுக்காக இப்படியா? ரொம்ப அலும்பா தெரியல. ஒண்ணுமே இல்லாம இருக்கையிலேயே இந்த லைலா ஓவரா ஆடுவேன். இப்ப என் ஃப்ரெண்டு 20 லட்சம் ரூபாய்க்கு கார் கிஃப்ட் பண்ணிருக்கா. இத வச்சுக்கிட்டு கொஞ்சம் கூட அலப்பறை பண்ணலைன்னா எப்படி கொக்கி? ஏதோ பண்ணலைல, ஆனா எனக்கு எதுவும் சரியா படல. அட போயாங்கிட்டு, உனக்கு அதை பத்திலாம் ஒன்றும் புரியாது. இதெல்லாம் ஒரு விதமான ஜாலி. இதெல்லாம் அந்தந்த டைம்ல எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும். இல்லைன்னா லைஃபை என்ஜாய் பண்றோன்னு என்ன இருக்கு? சரி, நீ பார்த்து ஓட்டு. எங்கிட்டும் போய் புளிய மரத்துல மோதிராத. நீ முன்னாடி மாதிரி இல்லையா கொக்கி? முன்னாடி மாதிரி இருந்திருந்தா ஆளா நீ தான் கூப்பிட்டுருப்ப. இப்ப நீ ரொம்ப மாற்றமா இருக்க. அப்படிலாம் ஒன்றும் இல்லை. இருக்கிறத வச்சுக்கிட்டு சந்தோஷமா வாழணும்னு நான் நினைக்கிறேன். நீ சரி, ஓகே விடு. உனக்கு பிடிச்ச லைஃபை நீ என்ஜாய் பண்ணி வாழு. தட்ஸ் மை ஹஸ்பண்ட். இந்த மதுரை காப்பி கடை வந்துருச்சு. இந்த கடையில காப்பி குடிச்சு எத்தனை வருஷம் ஆச்சு தெரியுமா? இப்படி நம்மளோட சொந்த கார்ல காப்பி குடிக்க போறோங்கிறத நினைச்சு எவ்வளவு ஹாப்பியா இருக்கேன். நீ வேற. சரி, ஓரம் கட்டுறேன், பார்த்து இறங்குங்க. லைலா, இதெல்லாம் ரொம்ப ஓவரா இருக்கு லைலா. ஐயா, நீ என்னைய கொக்கி சொன்னதையே சொல்லிக்கிட்டு பெண்ணாத்திட்டு இருக்க? அதான் என் லைஃப் ஏன் இஷ்டம், ஹாப்பினஸ்க்கு நீ பாட்டுக்கு வாழுன்னு சொல்லிட்டல. திரும்ப அதையே போட்டு நொய்யினா எனக்கு ஒரு மாதிரி சங்கட்டமா இருக்கா இல்லையா? நம்ம லைஃபை நம்ம இப்படிதான் லீட் பண்ணணும்னா இப்படிதான் லீட் பண்ணணும். சும்மா பழைய பஞ்சாங்கத்தையே பாடிட்டு புலம்பிட்டு இருக்காத. சரி லைலா, அதுக்கே இப்ப டென்ஷன் ஆகுற. விடு, நான் ஏதோ யதார்த்தமா சொன்னேன். இனிமே இப்படி சொல்லக்கூடாது, சரியா? நம்ம லைஃப் சேஞ்ச் ஆயிடுச்சு, அவ்வளவுதான். இப்படியே போயிட்டு இருக்கணுமே தவிர திரும்பவும் பழைய மாதிரி பேசிட்டு இருக்க கூடாது. ஓகே? சரி லைலா, கோவப்படாத. காப்பி குடிக்கத்தானே வந்தோம், வா காப்பி குடிப்போம். சரி, வா போவோம். நல்ல ரிச்சான பெரிய ஹோட்டலா இருக்குல்ல? ஆமா லைலா. என்ன குக்கி? லைலா, ஒரு காப்பி 150 ரூபா போட்டிருக்கான். ஓ காட், வெறும் 150 தானா? நான் 500 இருக்கும்ல நினைச்சேன். லைலா, 10 ரூபாய்க்கு பால் வாங்கினோம்னா 4 பேர் போட்டு குடிச்சிடலாம். ஒரு காப்பி 150 ரூபா. இதை குடிக்கிறதுக்கா 2000 ரூபாய் பெட்ரோல் போட்டுட்டு வந்தோம். கொக்கி, இப்பதானே சொன்னேன். இல்ல லைலா, 150 ரூபா. ஒரு குவார்டர் எத்தனை ரூபாய்க்கு வாங்குற? ஒரு ஆஃப், ஒரு ஃபுல்லு, ஒரு பீரு, அதுக்கெல்லாம் காசு செலவு பண்ணும்போது இப்படிதான் கணக்கு பார்த்து குடிச்சியா? அப்பெல்லாம் கணக்கு இல்லாம நீ பாட்டுக்கு ஒரு நோக்கத்துக்கு குடிச்சிட்டு வந்து தானே குத்தரிப்ப. அதெல்லாம் கணக்கு பார்க்காத நீ இந்த காப்பிக்கு எதுக்கு கணக்கு பார்க்குற? அப்பெல்லாம் நானும் உன்னை ஃப்ரீயா தானே விட்டேன். இப்ப என்ன நீனும் ஃப்ரீயா விட்டுரு.
எக்ஸ்கியூஸ் மீ பேரர், சொல்லுங்க மேடம். உங்க கடையில எத்தனை வகை காஃபி இருக்கு? எல்லா டைப் காஃபியும் இருக்கு மேடம். உங்களுக்கு என்ன மேடம் வேணும்? எனக்கு இந்த பிரீஃப், கேப்பச்சினோ, மோச்சா, பிளாட் ஒயிட் இந்த மாதிரியான காஃபில ரெண்டு கப் எடுத்துட்டு வாங்க. லைலா, எனக்கு இந்த சூப் எல்லாம் வேணாம், காபி மட்டும் போதும். ஓகே, இதெல்லாம் காஃபி தான், நல்லா இருக்கும், டேஸ்ட் பண்ணி பாரு. மேம், எல்லாமே எடுத்துட்டு வரட்டுங்களா? யா எல்லாத்துலயும் ரெண்டு கப் எடுத்துட்டு வாங்க. அப்படியே கோல்ட் காஃபி ஒன்னு கொண்டுட்டு வந்துருங்க. ஓகே மேம். என்ன லைலா, ஒரு காப்பி தானே குடிக்க வந்தோம், எதுக்கு இத்தனை ஆர்டர் பண்ற? சரக்குல பல ரகத்தை டேஸ்ட் பண்ண நீ காஃபிலையும் பல ரகத்தை டேஸ்ட் பண்ணணும்ல, அதுக்கு தான் ஆர்டர் பண்ணிருக்கேன். உனக்கு எது பிடிச்சிருக்கோ அதை எடுத்து குடிச்சுக்கோ. மேம், காஃபி. பரவாயில்லையே, உடனே வந்துருச்சு. அப்படியே டேபிள்ல வச்சுட்டு போங்க. ஓகே மேடம். என்னையா குக்கி பாத்துட்டு இருக்க? எடுத்து குடி. கருமம், என்ன இவ்வளவு கசப்பா இருக்கு? லைலா, என்ன காப்பி இம்புட்டு கசப்பா இருக்கு, வாயில வைக்கவே முடியல. அப்படியே கசப்பா இருக்கு? எனக்கு ஒன்றும் தெரியலையே, எனக்கு டேஸ்ட் நல்லா தான் இருக்கு. சத்தியமா வாயில வைக்க முடியல லைலா. சரி விடியா, அதுக்கு தான் உனக்கு இன்னும் 2-3 ஆர்டர் பண்ணிருக்கேன். அதுல எது பிடிச்சிருக்கோ எடுத்து சாப்பிடு. இல்ல லைலா, எனக்கு எதுவுமே வேணாம், வாய்க்கு நல்லா இல்ல. ஏயா கொக்கி இப்படி இருக்க? குடிச்சு பாரு. இல்ல, நீனே சாப்பிடு லைலா. உனக்கு வேணாமா? உனக்காக தானே கூட்டிட்டு வந்தேன். இல்ல, எனக்கு இந்த பெருமைக்கு எருமை மேய்க்கிறதெல்லாம் பிடிக்காது. ஒரு குவார்டர் ஒன்னா வாங்கினாலும் அதை ராவா ஒரே கல்பில் அடிச்சுட்டு 1 நிமிஷத்துல ஃபுல்லா முடிச்சிருவேன். ஆனா அந்த காப்பியை சத்தியமா என்னால வாயில வைக்க முடியல லைலா, நீனே குடிச்சுக்க. லைலா, சௌமியாக்கா, நீங்களா? பார்த்து எவ்வளவு நாளாச்சு. எப்படி லைலா இருக்க? நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன்க்கா. நானே உங்களுக்கு ஃபோன் பண்ணணும்னு நினைச்சேன். நல்ல வேளை நீங்களே வந்துட்டீங்க. லைலா வீட்டுக்காரே, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். வாங்கக்கா, உட்காருங்க, காஃபி சாப்பிடலாம். இல்ல லைலா, இப்பதான் சாப்பிட்டேன். அம்மா, நீ என்ன இவ்வளவு தூரம்? எதுவும் வேலையா வந்தியா? இல்லக்கா, காஃபி குடிக்க தான் வந்தோம். அதான் என்ன வேலையா வந்துட்டு காஃபி குடிக்க வந்தீங்கன்னு கேட்டேன். இல்லக்கா, காஃபி குடிக்கிறத தான் ஒரு வேலையா வச்சுட்டு வந்தோம். புரியல லைலா, காஃபி குடிக்கிறத வேலையா வச்சுட்டு வந்தியா? ஆமாக்கா, புதுசா ஒரு 20 lakhsக்கு கார் வாங்கியிருக்கோம். அதான் சும்மா ஒரு லாங் டிரைவ் பண்ணி ஒரு காஃபி சாப்பிட்டு போலாமேன்னு மதுரை வரைக்கும். என்ன லைலா சொல்ற? 20 lakhsக்கு கார் வாங்கியிருக்கியா? ஆமாக்கா. சரி, அதெல்லாம் இருக்கட்டும். நீங்க என்ன காஃபி ஷாப்ல இருக்கீங்க? உங்க ஃபங்க்ஷனுக்கு போலையா? ஃபங்க்ஷனா? நம்ம வீட்ல என்ன ஃபங்க்ஷன்? உங்க வீட்டு ஃபங்க்ஷன் இல்லக்கா, உங்களுக்கும் எனக்கும் நாத்தனாருன்னு ஒருத்தி இருக்காளே, அவ ஃபங்க்ஷன் வச்சிருக்காளே, அதுக்கு போகலையான்னு கேட்டேன். யாரு? அன்னைக்கிலேயே சொல்றியா? அவ என்ன ஃபங்க்ஷன் வச்சிருக்கா? என்ன கொக்கி, விஷயமே தெரியாது போலையா அக்காவுக்கு? என்னக்கா, தெரிஞ்சுக்கிட்டு தெரியாத மாதிரி நடிக்கிறீங்களா? இல்ல, நீ என்ன சொல்ற? எனக்கு ஒன்றும் புரியல. எதுக்கு நான் நடிக்கணும், அதுவும் உன்கிட்ட? அக்கா, ஒண்ணுமே தெரியாத மாதிரி நீங்க நடிக்கிறீங்க. ஆனா நாங்க வரும்போது கடைக்கிட்ட உங்க வீட்டுக்காரு, உங்க மாமியாரு, மாமனாரு எல்லாரும் காரை விட்டு இறங்கிட்டு போனதை நான் கண்ணால பார்த்தனே. நீங்க இப்படி சொல்றது எனக்கு ஆச்சரியமா இருக்கே. எங்க இறங்கி போனாங்க? என்ன ஃபங்க்ஷன்? என்ன, எனக்கு ஒன்றும் புரியல. அன்னைக்கு ஹோட்டல் திறந்திருக்காக்கா, அந்த விஷயம் உங்களுக்கு தெரியாதா? என்ன லைலா சொல்ற? அக்கா, என்ன இதுக்கே கோவப்படுறீங்க? அப்ப உங்களை இன்வைட் பண்ணலையா? உங்க குடும்பத்தாளுங்க மட்டும் அங்க ஹோட்டலுக்கு வந்திருக்காங்க. நீங்க ஏன் திறப்பு விழாவுக்கு போகல? ஒருவேளை உங்களுக்கு தெரியாம குடும்பமா சேர்ந்து போயிருக்காங்களோ?